பேசுங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, எளிமையான முறையில் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் சொல்லித்தரேன். தெளிவாக சொல்லித்தரேன். பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். கீழே கவர் பண்ணுங்க. இருங்க, எப்படி இது மிஷின் மறைக்குது. இப்படியே இருக்குது. சரியா? தெரியுது. சில பேர் ப்ளவுஸ் அப்படியே போட்டு கட் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 அளவு தான் எடுக்க வேண்டியது வரும். பெருசாகலாம் ஒன்றும் அளவு எடுக்க வேண்டியது தேவையில்லை. ஜாக்கெட்டுடைய பேக் அக்குள் அளவு இதை மெயினான அளவு 19 இருக்குது. இப்போ நான் 19 போட்டுட்டேன். அடுத்து இறக்கம், ஷோல்டர்ல இருந்து கீழே இறக்கம் 14 இருக்குது. கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு டவருக்கு 1.5 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். அப்போ 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும்னா இதில் 14 + 2 16 அப்படின்னு போட்டுக்கணும். 14 + 2 = 16. அடுத்ததாக கீழே டவர் இருக்குல்லங்க, அதோடைய அளவு எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோ விட்டுருக்காங்களோ அதிலிருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் 2 சைடு எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி விட்டுருக்காங்களோ அதிலிருந்து டேப் பிடிச்சிக்கங்க. எனக்கு 19 வருது. 19 இது இங்கே 2 டாட், பேக்கில் 2 டாட் பிடிக்கும்ல, அதுக்கு 1 இன்ச்சு 1 இன்ச்சு விடணும், ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்திக்கணும். 19 + 2 இன்ச்சு சேர்த்திக்கணும். 19 + 2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம்னா 21. நம்ம 22 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மெஷர்மெண்ட் அந்த எடுத்தோம்ல ஃபர்ஸ்ட்டு 19, இது மட்டும் கரெக்டாக வந்தால் போதும். ஓகேவா? அவ்வளோதாங்க. ப்ளவுஸுக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு. இதுதான் இது பேக் அக்குள் அளவு. இது இறக்கம். இது மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருக்குறோம். மேலே அட்டத்துக்காக விட்டுருக்குறோம் ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் 16. இது டவரில் எச்சா துணி விடுவோம்லங்க பின்னாடி, அதுக்குண்டான அளவு மொத்தமாக 22ன்னு போட்டிருக்குறோம். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி கட் பண்ணுறதுங்க. சாதா ப்ளவுஸு ஃபுல் வாயில் தான். இது அப்படியே மடித்த வாக்கிலே அப்படியே போட்டுங்க. போட்டாச்சா? நம்ம எவ்வளோ சொன்னோம், டவர் அளவு எவ்வளோ எடுத்தோம்? டவர் அளவு 22 எடுத்தோமா? 22ல் பாதி, 22ல் பாதி எடுத்துக்கோங்க. 11. 22ல் பாதி 11. அப்போ இங்கே ஒரு மார்க்கர் இருந்துச்சு, 11 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல் வாயில் பிட் எடுக்கிறீங்க, 2ஆக மடித்து போடுறீங்க. அந்த மடிப்புலேயே போட்டுக்குங்க. மடிப்புலேயே போட்டு 21ல் பாதி எவ்வளோ பக்கம்? 22ல் பாதி 11 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. யாருமே இந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல தர மாட்டாங்க. பேசிக் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். புரியாதவங்களுக்கு ஒரு 2 தடவை பார்த்தீங்கன்னா தான் புரியும் வீடியோவை. இது மடிச்சடிக்கிறதுக்கு டவருக்காக விட்டுருக்குறேன். ஓகேவா? இப்போது மார்க் பண்ணியாச்சு. 21 11 போட்டு இப்போ இறக்கம் வச்சோம்ல, இறக்கம் 14 + 14 வச்சுருக்கோம். 16 வச்சாச்சு. மார்க் பண்ணிக்கோங்க. இதுதாங்க முக்கியமான அளவு. இப்போ எடுக்கிறது தான் 19ன்னு நம்ம மார்க் பண்ணோம்ல,
அது வந்து நம்ம வந்து சும்மா ஒரு குத்து மதிப்பில் 19ல் பாதி எவ்வளோங்க? 19ல் பாதி 9:30 9:45 அப்படிதானே? 19ல் பாதினா 8 8 16 9 9 18 2 அதான் 9:30. 9:30 வச்சுக்கோங்க, சரியா மார்க்கு. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி கால்குலேஷன் போடுறோம். எனக்கு 9:30 முன்னாடியே தெரியும். பாருங்க, இந்த ஜூம் பண்ணி அடி சொல்லி இதுதான் வந்து நம்ம கரெக்டான மார்க் 9. இதுதான் முக்கியமான அளவு. அந்த 19ல் வந்து பாதி பார்த்துக்குங்க. இங்கேருந்து அதாவது ஒரு 4 இன்ச் தள்ளி எங்கே வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க. 19ல் பாதி 9:30 மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு. ப்ளவுஸில் பேக் தட்டில் எடுத்துக்கோங்க. பேக் தட்டிங்க பாருங்கள். பேக் தட்டில் இந்த அக்குள் இருக்குல்லங்க, அந்த அக்குள் வந்து இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டில் வச்சுட்டு இந்த மார்க் இருக்குல்லங்க, இந்த மார்க்குக்கு கீழே 1/2 இன்ச் கீழே தான் இருக்கணும் இந்த அட்டம், அதாவது ஷோல்ட்ரு. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு வரும். அப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணுறது, இந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி இங்கே இந்த ஜாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு இந்த தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்தில் 1/2 இன்ச்சு மார்க் இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொடுக்குறேன். அடுத்து வந்து பின்னாடி கழுத்தளவு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்தளவு கரெக்டாக இருக்குது. சிலருக்கு வந்து அகலமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வராது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வந்து கழுத்து அட்டம் டு அட்டம் வந்து சென்டர் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பிடிச்சி நம்ம 1/2 இன்ச்சு மடிச்சடிக்க விட்டுருக்கோம் இல்லைங்க, அதில் இருந்து அளவு எடுத்துக்கலாம். ஓகேவா? அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குண்ணா. இங்கே வந்து அட்டம் ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குங்க, ஆனால் 1/2 இன்ச்சு மேலே தள்ளி இருக்குது. அது வந்து எதுக்குன்னா மேலே மடிச்சடிக்குமில்ல, அதுக்காக வந்துருக்குது. இப்போ வந்து கரெக்டாக இருக்குங்களா? அளவு ப்ளவுஸில் இருந்து நான் விட்ட அளவு கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே தள்ளி வச்சுக்கலாம், ஏன்னா மடிச்சடிக்கிற கடை வேணும்ல, அதனால். இப்போ 1/4 இன்ச்சு மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கங்க. பார்த்தீங்களா? அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். இந்த வளைவுலாம் வந்து கத்திரியோடைய முனைப்பகுதியில் வெட்டினீங்கன்னா தான் அந்த வளைவு கரெக்டாக வரும். என்கிட்ட கட்டிங் டேபிள் இல்லை, நான் வந்து மிஷினில் போட்டே தான் வெட்டிக்குவேன். இது வந்து ஒரு செக்கப் போட்டுருங்க. அவ்வளோதான். பேக் தட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கை வெட்டிக்கலாம். கை வந்து நம்ம வந்து கீழே எடுத்தோம் இல்லைங்க, 2ஆக மடித்து போட்டு கீழே வந்து பேக் தட் எடுத்தோம். அதே மாதிரியே மேலே வந்து கை எடுத்துக்கலாம். கைக்கு அதே மாதிரியே 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக மடித்து போட்டு கையோடைய அளவு ப்ளவுஸுடைய பேக் தட்டு கை இருக்குல்லங்க, அதையும் மடித்து எடுத்துக்கணும். மடிச்செடுத்து நம்ம எம்மிங்க்கே மடிச்சு அடிக்கணும்ல, ஒரு 1 இன்ச் வந்து விட்டுருவோம் எச்சா. அப்படின்னா தான் வந்து எம்மிங்க்கு கிடைக்கும் நம்மளுக்கு எச்சா துணி. பார்த்தீங்களா? 1 இன்ச் விட்டுருக்குறேன்.
1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதிலிருந்து கை ஜாயிண்ட் சென்டர் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எச்சா விடுவோம். உள்ள துணி வேணும்ல, அதே மாதிரி அக்குள்ளே அதே மாதிரி தான். அதில் வந்து கீழே 1/2 இன்ச்சு துணி விட்டுருவோம். இப்போ வந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு மார்க் நகத்தில் மட்டும் லேசாக பதிவாய்க்கு எளிமையான மெத்தேடுங்குது. இந்த மாதிரி அவ்வளோதான். இதில் வந்து டவர் 2 தட்டு எடுத்துக்கலாம். இதுலேயே எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து 2 தட்டு எடுக்க போகிறோம். 2 தட்டு நம்ம எப்படி மடித்து போட்டுருக்கோமோ அதே இதுலேயே மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு கீழே பேக் தட்டு இருக்குல்லங்க, அது வந்து இந்த கார்னரும் இந்த கார்னரும் சந்திச்சுக்கணும். கரெக்டாக இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான கரெக்டான கிராஸ் கட்டிங்னா அது. இந்த கார்னரும் இந்த ஷோல்டர் கார்னரும் இந்த கார்னரும் கரெக்டாக இருக்கணும். அதுதான் வந்து நியர் கிராஸ். இல்லை இப்படியோ போடக்கூடாது. இந்த கார்னர் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 2 தட்டு எடுக்க போகிறோம். அதனால ப்ளவுஸோடைய இந்த ஊக்கு பகுதி இருக்குது இல்லைங்க, அந்த தட்டு எடுத்துக்கணும். அந்த தட்டு அதே மாதிரியே 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து விட்டுருவணும். மேலே அட்டத்துக்கு கொடுக்கலாம். 1/4 இன்ச்சு கொஞ்சம் எச்ச மேலே தள்ளியே மார்க் பண்ணிக்கலாம் மடிச்சு வைக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்தது வந்து இங்கே சென்ட்ரல் டாட் இருக்கு இல்லைங்க, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விடுறோம். இங்கே வந்து பெல்ட்டும் 2 தட்டும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்க, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விடுறோம். அவ்வளோதான். இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் பேக் தட்டு தேவையில்லை, எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ப்ளவுஸில் வந்து அதே 2 தட்டு இருக்குல்லங்க, அதே 2 தட்டு அது வந்து இந்த அக்குலேருந்து கீழே 1/2 இன்ச் கீழே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து கவர் தட்டு மட்டும் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். 2ல் உடஞ்சி எடுக்கணும். இதுதான் உண்மையான கிளாஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து பேக் தட்டினுடைய மார்க்கு. ஆனால் வந்து ஃப்ரண்ட் தட்டில் வந்து கவர் தட்டு நம்ம கைக்கு எப்படி குடஞ்சி எடுத்தோம் அதே மாதிரியே இதுக்கு எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். அவ்வளோதான். இதில் வந்து நான் ப்ளவுஸில் வந்து எங்கேயுமே வந்து ஜக்கா யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த ஷோல்டர் ஜக்கா, இந்த சக்கா இருக்குல்ல, இந்த அர்பல் ஜக்கா, இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் மெயினான ஒரு இது. நீங்கள் ஜக்கா போடல முடியாது, பெருசாக போயிடும் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் தட்டு, இது வந்து பேக் தட்டு. நான் போட்டு காமிக்கிறேன்.
கரெக்டாக இருக்குங்களா? கவர் தட்டு பாருங்க. அடுத்ததாக வந்து கையினுடைய கவர் தட்டு பாருங்க. இதே மாதிரி இருக்கா? இந்த மாதிரி போட்டு வெட்டினீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு வந்து பெட்டு துணி வந்து ஒரே இதாக கிடச்சிரும். பிட்டாக கிடைக்காது, ஒரே துணியாக கிடச்சிரும். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி ஒரு தடவை தைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு. இதில் இருந்து தப்பு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான்